இயேசுவில் பிரியமானவர்களே, புதுமைகளின் நாயகி புனித சந்தனத்தாயின் அன்பு பக்தர்களே, ஜெபம் என்பது நமக்கும் இறைவனுக்கும் இடையேயான ஒரு உன்னதமான உறவு. இந்த உறவு பரிமாற்றத்தில் கடவுளின் அன்பையும் அளவற்ற இரக்கத்தையும் மனக்கண் கொண்டு வரவும் மிகப்பெரிய உன்னதமான வாய்ப்பு திருப்பலி ஆகும். கேட்பது என்பது நம் ஜெப வாழ்வை பற்றியும், தேடுதல் என்பது கடவுளின் திருவுளத்தை தேடுதல் என்பதையும், தட்டுதல் என்பது கடவுள் மீது நமக்குள்ளே உரிமை வாழ்வையும் நமக்கு இறைமகன் இயேசு சுட்டி காட்டுகிறார். இன்றைய சிந்தனையாக எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக மாறுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைய சூழலில் நமது தேடலும் வேண்டலும் எப்படிப்பட்ட எதிர்நோக்கை கொண்டுள்ளது என்பதை சிந்திக்க வேண்டும். இன்றைய முதல் வாசகத்திலும் கூட, அஞ்சாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன், நீ எனக்கு உரியவன் என்று சொல்லும்போது நமது எதிர்நோக்கு எத்தகையதாக இருக்க வேண்டும்? இன்றைய இரண்டாம் வாசகத்தில் ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்தும் நம்பிக்கையினால்தான் விண்ணகத் தந்தையாகிய இறைவன் நம்மீது இரக்கமும் அன்பும் கொண்டு தந்தைக்குரிய பாசத்தோடு நம்மை காத்து வருகிறார். எனவே ஜெபத்தின் வழியாக இறைவனின் திருவுளம் நிறைவேறும் என்ற உறுதியான சிந்தனையில் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக வாழ வரம் வேண்டி இந்த கல்வாரி பணியில் இணைவோம். கொண்டாடுவோம், பகிர்வோம்
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, புதுமைகளின் நாயகி சந்தனத்தாயினுடைய அன்பு பிள்ளைகளே, இந்த நாள் முழுவதுமாக நம்மை காத்த இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அருமையான மாலை பொழுதில் நம்முடைய தாய்க்கு விழா கொண்டாடி அவருடைய வல்லமையான பரிந்துரையை நாம் என்றும் பெற்று வாழ இன்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உன்னதமான திருப்பலிக்கு தலைமையேற்று குறிப்பாக இந்த நாளிலே நம்முடைய எளிய அழைப்பினை ஏற்று நமக்காக ஜெபிக்க வந்திருக்கிற நம்முடைய மறை மாவட்டத்தின் ஆயர் முனைவர் மேதகு டாக்டர் டி சகாயராஜ் அவர்களை உங்கள் பெயராலும் என் பெயராலும் இந்த பலிக்கு வரவேற்கின்றேன். குருகுலமாக இணைந்து வந்திருக்கிற நம்முடைய புதுக்கோட்டை மறைவட்ட அதிபர் பேரருட் தந்தை சபரிநாயகம், நம்முடைய மறை மாவட்ட வேந்தர் தந்தையும் முன்னாள் பங்கு தந்தையுமான அருட்தந்தை ஜோதி நல்லப்பன் மற்றும் இங்கு வந்திருக்கிற அனைத்து குருக்களையும் இந்த பலிக்கு வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன். அதோடு பங்கு மக்களாகிய நீங்களும் சந்தனத்தாயின் பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் இந்த பலியிலேயே சிறப்பாக பங்கேற்று நம் ஒவ்வொருவரும் இந்த யூபிலி ஆண்டிற்கான எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக மாறுவதற்கு சிறப்பாக கடந்த 10 நாட்களை தயாரித்து கொண்டிருக்கிறோம். வரவிருக்கும் நாட்களில் நம்முடைய பயணமானது எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பதை சிந்திக்க உங்களையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த அருமையான நாளில் ஒளியாம் ஆண்டவரை நம்முடைய மத்தியில் வரவேற்க முதல் திரியினை நம்முடைய மறை மாவட்ட ஆயர் மேதகு டாக்டர் டி சகாயராஜ் அவர்களையும், இரண்டாவது திரியினை புதுக்கோட்டை மறைவட்ட அதிபர் பேர் அருட்தந்தை சபரிநாயகம் அடிகளார் அவர்களையும், மூன்றாவது திரியினை நமது மறை மாவட்ட வேந்தர் தந்தை அருட்தந்தை ஜோதி நல்லப்பன் அவர்களையும், நான்காவது திரியை PMSS உடைய டைரக்டர் தந்தை அருட்தந்தை ஜேக்கப் ராஜரத்தினம் அவர்களையும், ஐந்தாவது திரியை SC/ST கமிஷனுடைய இயக்குனர் தந்தை அருட்தந்தை விக்டர்தாஸ் அவர்களையும் ஏற்று அழைக்கின்றேன். இன்றைய திருப்பலியானது மணப்பூஞ்சை ரோனிக்கம்மாள் குடும்பத்தில் மகன்கள் மருமகள்கள். அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு கொண்டாடி மகிழ நம்முடைய பாவங்களுக்காக மனமருந்தி மன்னிப்பினை இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை தம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மூதாதையரின் இறைவா, மனிதரான உம் திருமகனின் அன்னை மரியாவை பெற்றெடுக்கும் பேரருளை புனிதர்களான சுவக்கின் அண்ணா இவர்களுக்கு அளித்தீரே. அதனால் மத மக்களுக்கு நீர் வாக்களித்த மீட்பை அவர்களின் வேண்டுதலால் எங்களுக்கு தந்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. நாம் கலக்கமடையும் நேரங்களில் யாராவது கொஞ்சம் ஆறுதல் சொல்ல மாட்டார்களா என நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகள் அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து நம்மை ஆற்றி தேற்றி வருகிறது. இன்றைய முதல் வாசகத்திலும் என் பார்வையில் நீ விலையேற்றப்பட்டவன், மதிப்பு மிக்கவன், நான் உன்மேல் அன்பு கூறுகிறேன், அஞ்சாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற நம்பிக்கையூட்டும் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 43. இறைவனின் திருவசனங்கள் 1-5 இறுதியாக. யாக்கோப்பே, உன்னை படைத்தவரும் இஸ்ரேலே உன்னை உருவாக்கியவருமான ஆண்டவர் இப்போது இவ்வாறு கூறுகிறார்: அஞ்சாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன், உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன், நீ எனக்கு உரியவன். நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும்போது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடந்து போகும்போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டா. தீயில் நடந்தாலும் சுட்டெரிக்க மாட்டாய். நெருப்பு உன்மேல் பற்றி எரியாது. ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, இஸ்ரேலின் தூயவரும் உன்னை விடுவிப்பவரும் நானே. உனக்கு பணயமாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியா, செபா நாடுகளையும் ஒப்பு கொடுக்கின்றேன். என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன், மதிப்பு மிக்கவன். நான் உன்மேல் அன்பு கூறுகிறேன். ஆதலால் உனக்கு பதிலாக மானிடரையும் உன் உயிருக்கு மாற்றாக மக்கள் இனங்களையும் கொடுக்கிறேன். அஞ்சாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கின்றேன். கிழக்கிலிருந்து உன் வழிமரபை அழைத்து வருவேன். மேற்கிலிருந்து உன்னை ஒன்று திரட்டுவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. எழுந்து
இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகம் எபிரேயருக்கு எடுக்கப்பட்ட திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாம் அசையாத அடித்தளமுள்ள ஒரு நகரை எதிர்நோக்கி இருந்தார். அதை திட்டமிட்டவரும் கட்டியவரும் கடவுளே என்பதை நோக்கும்போது நாமும் நமது நம்பிக்கையால் உறுதியாக செயல்படுவோம். ஆபிரகாம் பெற்ற அனைத்து ஆசீர்வாதங்களும் நம்பிக்கையினால்தான். ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கைக்கு உரியவர் என ஆபிரகாம் கருதினார் என்பதை எடுத்து கூறும் வாசகத்திற்கு கவனமுடன் செய்மடிப்போம். இரண்டாம் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை சொற்றொடர்கள் 8-11 இறுதியாக. அதிகாரம் 11, இறை சொற்றொடர்கள் 8-11 இறுதியாக. ஆபிரகாம் தாம் அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து உரிமை பேராக பெறவிருந்த இடத்துக்கு சென்றதும் நம்பிக்கையினால்தான். தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார். வாக்களிக்கப்பட்ட நாட்டில் அவர் குடியேறி ஓர் அந்நியரை போல வாழ்ந்தது நம்பிக்கையினாலேயே. அதே வாக்குறுதிக்கு உடன் உரிமையாளர்களான ஈசாக்குடனும் யாக்கோப்புடனும் அவர் கூடாரங்களில் குடியிருந்தார். ஏனெனில் அவர் அசையாத அடித்தளமுள்ள ஒரு நகரை எதிர்நோக்கியிருந்தார். அதை திட்டமிட்டவரும் காட்டியவரும் கடவுளே. ஆபிரகாம் வயது முதியவராயும் சாரா கருவுற இயலாதவராயும் இருந்த போதிலும் அவர் ஒரு தந்தையாவதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையினால்தான். ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர் என அவர் கருதினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 7, இறை சொற்றொடர்கள் 7-11 வரை. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். உங்களுள் எவராவது ஒருவர் அப்பத்தை கேட்கும் தம் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பாரா? அல்லது பிள்ளை மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மைகள் அளிப்பார் அல்லவா?
இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, அமரடக்கி புதுமைகளின் நாயகி புனித சந்தன மாதாவின் ஆலயத்தில் அவரது அன்பு பிள்ளைகளாக ஒன்று கூடி வந்திருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் பெருமகிழ்வோடும் நன்றி பெருக்கோடும் நாம் கொண்டாடக்கூடிய திருநாளை இந்த ஆண்டும் கொண்டாட அத்திருத்தாயின் அன்பு பிள்ளைகளாக அவர் திருமுன் கூடி வந்திருக்கிறோம். இத்திருநாளுக்கு வந்திருக்கிறவங்கள் எல்லோரையும் அத்திருத்தாயின் பெயரால் அன்போடு வரவேற்கிறேன். அவரது திருப்பெயராலேயே இங்கு கூடியிருக்கிறவங்கள் ஒவ்வொருவருக்கும் திருநாள் வாழ்த்துக்களையும் பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். திருநாள் வாழ்த்துக்கள், ஹாப்பி பீஸ். ரொம்ப வித்தியாசமான ஒரு புனிதை என்றே நான் பார்ப்பேன். நமது மறை மாவட்டத்தில் தான், எனக்கு தெரிந்த தமிழ்நாட்டில் நமது மறை மாவட்டத்தில் தான் நிறைய பங்கு ஆலயங்கள் புனித சந்தனத்தாயின் பெயருக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கின்றன. ஏறக்குறைய 3 திருத்தலங்கள், அமரடைக்கு உட்பட 3 சந்தன மாதாவின் திருத்தலங்கள் நமது மறை மாவட்டத்தில் இருக்கின்றன. ஆகவே நான் யோசித்து பார்ப்பேன், இந்த சந்தன மாதா அல்லது புனித அன்னாள் எவ்வளவு நல்லவராக இருந்திருந்தால் அவர் அன்னை மரியாவை பெற்றெடுத்து வளர்த்திருக்க முடியும். அதேபோல் அன்னை மரியா எவ்வளவு நல்லவராக இருந்திருந்தால் அவரிடம் இயேசு பிறந்திருக்க முடியும் என்று. அப்படியே திருப்பி பார்த்தாலும் கூட இயேசு இவ்வளவு நல்லவர் எனில் அன்னை மரியா இன்னும் எவ்வளவு நல்லவராக இருந்திருப்பார். அன்னை மரியா எவ்வளவு நல்லவர் எனில் அவரை ஈன்றெடுத்த சந்தன மாதா எவ்வளவு நல்லவராக இருந்திருப்பார் என்று. வாழ்க்கை என்பது இப்படி நல்லவர்களின் ஒரு தொடர் பயணம் என்பதாகவே அமைய வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு பெரும் திருநாளாக இருக்கிறது. ஆகவே தன்னுடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த திருநாளை நமது முன்னோரின் திருநாளாக, குறிப்பாக இயேசுவின் தாத்தா பாட்டியின் திருநாளை நமது தாத்தா பாட்டி இவர்களது திருநாளாக கொண்டாட நமக்கு அழைப்பு விடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். தலைமுறை தலைமுறையாக இந்த கடவுளது அருளால் வாழுகிறோம். தலைமுறை தலைமுறையாக நல்ல கிறிஸ்தவ மக்களாக நாம் வாழுகிறோம். கடவுளது அருள் பராமரிப்பிலேயே நமது வாழ்வு எப்போதும் அமைந்திருக்கிறது என்று உணர்ந்திருக்கிற நாம் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லி மகிழக்கூடிய திருநாளாக இந்த திருநாள் அமைந்திருக்கிறது. ஆக நமது முன்னோர் நமக்கு வாழ்வு கொடுத்தார்கள், வாழ்வுக்கான பாதையை காட்டி நின்றார்கள். ஒரு மிகப்பெரிய சொத்தாக இந்த கிறிஸ்துவ விசுவாசத்தை நமக்கு விட்டு போனார்கள். நமது வாழ்வுக்கு தேவையான பிற வளங்களையும் நமக்கு கொடுத்து போனார்கள் என்பதாக உணர்வேன். ஆக நமது முன்னோர் நமக்கு விட்டு போன பெரிய சொத்து நிலபுலம், காசு, பணம், நகை நட்டு என்பது மட்டுமல்ல, வீடு வாசல் என்பது மட்டுமல்ல, அதையும் தாண்டி நாம் கொண்டிருக்கிற இந்த கத்தோலிக்க கிறிஸ்துவ நம்பிக்கையும் நமது முன்னோர் நமக்கு விட்டு போன மிகப்பெரிய சொத்து, மிகப்பெரிய ஆஸ்தி என்று உணர்ந்து அந்த நம்பிக்கையில் என்னாலும் வளர நாம் அழைக்கப்படுகிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் எதிர்நோக்கின் திரு பயணிகள் என்று நம்முடைய மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நமக்கு அழைப்பு விடுத்தவாறு இந்த ஆண்டு முழுக்க நாம் சிந்திக்கிறோம். இயேசு பிறந்த 2025ஆம் ஆண்டை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுத்த திருத்தந்தை நாம் அனைவருமே எதிர்நோக்கின் திரு பயணிகள், பில்கிரிம்ஸ் ஆஃப் ஹோப் என்று நமக்கு அழைப்பு விடுத்தார் என்று பார்க்கிறோம். நம்பிக்கையோடு நமது பயணம். கிறிஸ்தவ சமயம் என்பதே எதிர்நோக்கின் சமயமே. இவ்வுலக வாழ்வுக்கு பின்னால் நமக்கு நிலை வாழ்வு, இவ்வுலகில் வாழுகிற போது நிறைவான முழுமையான வாழ்வு கடவுளது அருளால், ஆசையால், அவரது பரிவிரக்கத்தால், அவரது அருள் பராமரிப்பில் நமக்கு கிடைக்கக்கூடிய மேலான வாழ்வு என்கிற அந்த எதிர்நோக்கி நோக்கி, அந்த நம்பிக்கையை நோக்கி நம்ம என்னாலும் பயணிக்க சொல்லுகிறது என்று. ஆக இந்த ஆண்டை நமக்கு அறிமுகம் செய்த மறைந்த திருத்தந்தை அதற்கு ஏற்ற ஒரு இறைவாக்கு பகுதியாக கொடுத்ததுதான் ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 5ஆம் அதிகாரம் 5வது இறைவார்த்தை. அது சொல்லுகிறது, நாம் கொண்டிருக்கிற எதிர்நோக்கு ஒருபோது நமக்கு ஏமாற்றம் தராது, நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை பொய்த்து போகாது. அந்த கடவுள் மீது நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை நமக்கு ஏராளமான கடவுளது அருளை, ஆசையை பெற்றுக் கொடுக்கும் என்கிற அந்த ஆழமான நம்பிக்கையை நமக்கு தருகிறது. ஆகவே தான் இன்று நாம் கூடி வந்திருக்கிறோம் எனில் இந்த நம்பிக்கை தான் நம்மை ஒன்று சேர்த்து கொண்டு வந்திருக்கிறது. கடவுள் மீது நாம் கொண்டிருக்கிற அந்த ஆழமான, ஒருபோதும் மறைந்து போகாத, குறைந்து போகாத, அழுத்தமான அந்த இறை நம்பிக்கை தான்
நம்மை இங்கு ஒன்று சேர்த்திருக்கிறது. வந்ததற்கான நோக்கம் அந்த இறை நம்பிக்கையில் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா அருள் வரங்களுக்காக நன்றி செலுத்தவும், அதே அருள் வரங்களை அடுத்து வரக்கூடிய ஒரு ஆண்டு முழுக்க நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் கடவுளிடம் மன்றாடவும் நாம் இங்கு வந்திருக்கிறோம். பிரியமானவர்கள், இந்த நாளில் அருமையான இறைவார்த்தை பகுதிகளை குறித்து சிந்திக்க நமது பங்கு தந்தை நமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். குறிப்பாக இன்றைய முதல் வாசகமும் சரி, அதே போல் இரண்டாம் வாசகமும் சரி, நற்செய்தி வாசகமும் சரி, மிகுந்த நம்பிக்கையோடு அந்த கடவுளை மட்டுமே நீக்கமற நிறைந்திருக்கிற அந்த கடவுளை மட்டுமே முழுமையாக நம்பி வாழ நமக்கு அழைப்பு விடுக்கக்கூடிய இறைவார்த்தை பகுதியாக இருந்தது என்று பார்க்கிறேன். குறிப்பாக இரண்டாவது வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் ஆபிரகாம் நமது நம்பிக்கையின் இறை நம்பிக்கையை நமக்கு உணர்த்துவதான இறை பகுதி. ஆபிரகாம் அழைக்கப்பட்ட போது அவர் ஏற்கனவே மெசபத்தோமியா என்று அந்த காலத்தில் அழைக்கப்பட்ட யூப்ரட்டிஸ், டைகிரிஸ் என்கிற பெரும் நதிகள் பாய்ந்து வளமையாக இருந்த ஊர் என்கிற ஒரு ஊரில் வாழ்ந்து வந்த ஒரு நிறைய செல்வம் இருந்தது, குடும்பம், பெரிய குடும்பம், கால்நடைகள் இருந்தன. வளமோடு மகிழ்வோடு வாழ்ந்து வந்த அந்த தந்தைக்கு கடவுள் ஒரு அழைப்பு விடுக்கிறார். நான் உனக்கு காட்டக்கூடிய நாட்டை நோக்கி நீ புறப்பட்டு செல். இன்று இரண்டாம் வாசகத்தில் வாசி கேட்டோம், அந்த ஊர் எங்கே இருக்கிறது, அந்த நாடு எங்கே இருக்கிறது என்று கூட அவருக்கு தெரிந்திருக்கவில்லை. ஆனால் கடவுள் அழைக்கிறார் என்று புறப்பட்டு போனார். ஒரு மிகப்பெரிய இனமாக உன்னை உருவாக்குவேன், எல்லா மக்களினத்தாருக்கும் நீ ஆசியாக விளங்குவாய் என்று சொல்லி அவரை அழைத்து கொண்டு போனார். வானத்து நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணல் வெளியைப் போல உன்னை நான் பெருகச் செய்வேன் என்கிற பெரும் வாக்குறுதியோடு இரண்டாம் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். அங்கு போனார், எங்கு போகிறோம் என்று தெரியாமலே போனார். அங்கு போய் தான், தனது மகன் ஈசாக்கு, தன் பேரன் யாக்கோபு இவர்கள் பிறக்கிற வரை அவர் வெறும் கூடாரங்களிலேயே தங்கியிருந்தார். சொந்தமாக நிலம், சொந்தமாக ஒரு வீடு என்று கூட இல்லாத நிலையிலேயே அவர் வாழ்ந்து வந்தார் என்று தொடக்க நூல் 23ஆம் அதிகாரம் 4வது இறைவார்த்தை சொல்லுகிறது. ஆபிரகாமின் மனைவி சாரா இறந்து போகிறார். இறந்த மனைவியை அடக்கம் செய்வதற்கு கூட ஆபிரகாமிடம் சொந்தமாக நிலம் இல்லை. ஆகவே அருகிருந்த குடிமக்களிடம் போய் அவர் கேட்கிறார், நான் உங்களிடையே அந்நியனும் அகதியுமாக இருக்கிறேன், இறந்த என் மனைவியை அடக்கம் செய்வதற்கு கொஞ்சம் இடம் கொடுங்கள் என்று காசு கொடுத்து இடம் வாங்கி தன் மனைவியை அடக்கம் செய்த நிலையிலேயே ஆபிரகாம் இருந்தார். நம்பிக்கை குறைந்து போகவில்லை. கொடுத்த வாக்குறுதியை கடவுள் நிறைவேற்றுவார் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆக தனது வாழ்வு எவ்வளவு நெருக்கடிக்குள்ளானாலும் கூட தன்னை அழைத்த கடவுள் உண்மையுள்ளவர், அவர் பிரமாணிக்கம் தவறாதவர், என்னோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை நிறைவேற்றி கொடுப்பார் என்கிற அந்த ஆழமான நம்பிக்கையோடு அவர் இருந்தார். வயதான போது, ஏறக்குறைய 100 வயதான போதுதான் அவருக்கு ஈசாக்கு என்கிற ஒரு குழந்தை பிறக்கிறான். குழந்தை பிறந்த மாத்திரத்திலேயே கடவுள் சொல்லுகிறார், அவனை நீ எனக்கு பலியாக கொடு. கடவுள் கேட்ட மாத்திரத்திலேயே அதிகாலையிலேயே விடுவதற்கு முன்பே தன் குழந்தையை கூட்டிக் கொண்டு அவர் பலியிடுவதற்கு புறப்பட்டு போனார் என்றே பார்க்கிறோம். விவிலியத்தில் எனக்கு மிக பிடித்தமான இறைவார்த்தை பகுதி தொடக்க நூல் 22ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தை. பலியிட தன் மகனை அழைத்து கொண்டு போகிறார். அப்போது விறகு இருக்கிறது, நெருப்பும் கூட இருக்கிறது. அந்த சிறுவன் தான் கொல்லப்பட போகிறோம் என்பது கூட தெரியாமல் யதார்த்தமாக தந்தையை பார்த்து கேட்கிறார், அப்பா விறகு இருக்கிறது, நெருப்பும் இருக்கிறது, பழி செலுத்த போவதாக சொல்லுகிறீர்களே, பழிக்கான ஆடு எங்கே என்று கேட்கிற போது ஆபிரகாம் சொல்லுவார், பழிக்கான ஆட்டை பொறுத்தவரை கடவுள் பார்த்து கொள்வார் மகனே, கடவுள் கொடுப்பார். அதுதான் பிரியமானவர்களே அவரது ஆழமான நம்பிக்கையாக இருந்தது. அந்த நம்பிக்கை அவரை வாழ வைத்தது. விவிலியம் சொல்லுகிறது, தன் நம்பிக்கையாலே வாழ்ந்தவர் அந்த நம்பிக்கை மிகுந்த வாழ்வை கடவுள் தனக்கு ஏற்புடையதாக கருதினார் என்று விவிலியம் சொல்லும். இன்று அவர் யார்? இந்த ஆபிரகாம் அந்த யூத மக்களுக்கு தந்தை, அந்த ஆபிரகாம் அந்த இஸ்லாமிய மக்களுக்கு தந்தை, ஆபிரகாம் கிறிஸ்துவ மக்கள் எல்லோருக்கும் தந்தை. உலகத்தில் 5இல் 3 பேர் இந்த வகையில் வந்து விடுகிறார். இப்போது சொல்லுங்கள், கடவுள் தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினாரா? உன் தலைமுறையை நான் வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணல்வெளி துகள்களைப் போல பெருக செய்வேன் என்கிற வாக்குறுதியை கடவுள்
நிறைவேற்றினார். அந்த ஆபிரகாமே நமக்கு நம்பிக்கையின் தந்தையாக இருக்கிறார், நமக்கு ஆசியின் தந்தையாக விளங்குகிறார் என்பதை கடவுள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அவரது ஆழமான நம்பிக்கை நமக்கு, நமது வாழ்வுக்கு உறுதியான பாடம். பிரியமானவர்கள், அன்னை மரியாவும் கூட ஆபிரகாமுக்கு இணையான நம்பிக்கை கொண்டிருந்தவர் என்று பார்க்கிறோம். முகநூலில் சில ஆண்டுகளுக்கு முன்னால் வாசித்த ஒரு சிறு நிகழ்வாக இருக்கலாம், கதையாக கூட இருக்கலாம், அதை என்னால் உறுதி செய்ய முடியவில்லை. ஆனால் நிகழ்ந்திருக்க வேண்டிய ஒரு கதை என்றே அதை படித்த போது கண்டுகொண்டேன். ஒரு 4 வயது சிறுமி, அவரது பெயர் மரியாதான். அவரது தந்தை இந்த உரை கிணறு என்று சொல்லுவார்களே, அது வெட்டக்கூடிய பணிக்கு ஆங்காங்கு அருகில் இருக்கக்கூடிய ஊர்களுக்கும் சென்று பிழைப்பு நடத்துகிறவர். ஒரு நாள் பள்ளியிலிருந்து மரியா மாலை நேரம் வருகிறார். தந்தையை காணவில்லை வீட்டில். தாயிடம் கேட்கிறார், அப்பா எங்கே என்று. பக்கத்து ஊரை சொல்லி அவங்க சொல்கிறாங்க, அங்கே தான் கிணறு வெட்ட போயிருக்கிறார் என்று. அப்போது வேகமாக தந்தையை பார்க்க ஓடுகிறார். அப்போது அவர் சொல்லுகிறார், தந்தை சொல்லுகிறார், அப்பா நான் வந்துட்டு சாப்பிடலை, மதியானம் ஒரு வேலையை முடிச்சுட்டு வந்தலான்னு இருந்துட்டேன், நீ போய் அம்மா கிட்ட ஒரு தூக்கில் சாப்பாடு வாங்கிட்டு வா என்று சொல்லுகிறார். இவர் வேகமாக ஓடி வந்து அம்மாவிடம் சாப்பாடு பெற்றுக்கொண்டு அந்த கேரியர் தூக்கிட்டு கிணத்து மூட்டுக்கு போகிறாங்க. ஏறக்குறைய பொழுது போய் விடுகிறது. அப்பா நான் சாப்பாடு கொண்டு வந்துட்டேன், மேலே வாங்க சாப்பிடுங்க என்று சொல்லுகிறார் மரியா. அப்பா சொல்கிறாரு, இன்னும் கொஞ்சம் தாம்மா வெட்ட வேண்டி இருக்குது, ஒரு பாடம் நான் வெட்டிட்டு வந்துடுறேன், நீ சாப்பாடை உள்ளே தூக்கி போடு, நான் பிடித்து கொள்ளுகிறேன். அப்போ சொல்கிறாரு, மரியா சொல்கிறாங்க, நீ எங்கே நிற்கிறேன்னு எனக்கு தெரியலப்பா, இருட்டாக இருக்குது, நான் எங்கே தூக்கி போட, நீ தூக்கி போடு பொண்ணு, நான் பிடிச்சிக்கிறேன் என்று சொல்லி தூக்கி போட அவர் பிடித்து கொள்ளுகிறார். அந்த சாப்பாட்டு பாத்திரத்தை வாங்கின உடனே அப்பா சொல்கிறாரு, நீ பசியாக தானே இருப்ப, கிணத்துக்குள்ளே வா, 2 பேர் உட்காந்து சாப்பிடலாம் என்று சொல்லுகிறார். அந்த பாப்பா சொல்லுது, அப்பா நீ எங்கே நிற்கிறேனே தெரியல, இதில் நான் எப்படி இறங்கி வரேன், நீ குதிப்பா, நான் பிடித்து கொள்ளுகிறேன், நீ இருக்கிற இடம் தெரியாமல் நான் எப்படி குதிக்கிறேன், நீ குதி, நான் பிடித்து கொள்ளுகிறேன். அவர் குதிக்கிறார். நாமெல்லாம் சின்ன பிள்ளையில குளத்தில் கிணத்துல குளிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு குதிப்போம் இல்லையா, அதுபோல் எல்லா சாமி குதிக்கிறார். பத்திரமாக அவர் தந்தை பிடித்து கொள்கிறார். 2 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ அப்பா சொல்லியிருக்கிறார், மரியாணி உண்மையிலேயே பெரிய ஆள், எங்கள் அப்பாவும் இதுபோல் உரகிணறு வெட்டுற வேலையை தான் பார்த்தார், அவர் சொல்லி கொடுத்த வேலையை தான் நான் இன்னும் செஞ்சிட்ருக்கிறேன், இது மாதிரி பல முறை என்கிட்ட கேட்டிருக்கிறார், குதிடா உள்ள குதிடா பத்திரமா பிடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு. எங்கள் அப்பாவை நம்பி நான் குதித்ததே இல்லை, நான் கேட்ட உடனே நீ குதித்த, என் மேலே நீ வச்சிருக்கிற பற்று, என் மேலே நீ வச்சிருக்கிற நம்பிக்கை. பிரியமானவர்களே, வாழ்க்கை என்பது அதுதான். அந்த கடவுளை உறுதியாக நம்பி இருக்கிறோம். அதற்கு ஒரு நல்ல விளக்கமாக எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 11ஆம் அதிகாரம் 1-2 இறைவார்த்தைகளை இப்படி சொல்லும், நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. நிச்சயமாக இது நடக்கும், இது கடவுள் கொடுப்பார், கண்ணுக்கு புலப்படவில்லை ஆனாலும் இது நிறைவேறும் என்கிற அந்த ஆழமான உறுதியான நம்பிக்கை. பிரியமானவர்கள், இந்த நம்பிக்கை, இந்த எதிர்நோக்கு, இதை நோக்கி நமது வாழ்க்கை அமைந்திருக்கு. நமது நம்பிக்கையெல்லாம் நான் நம்பியிருக்கிற கடவுள் நம்பிக்கைக்குரியவர். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 13ஆம் அதிகாரம் 5வது இறைவார்த்தை சொல்லுமே, நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் என்று சொன்ன அந்த கடவுளை மிக உறுதியாக முழுமையாக நம்பி அவரது கரம் பற்றி வழி நடக்கக்கூடிய அந்த வாழ்க்கை. பிரியமானவர்கள், அந்த நம்பிக்கையோடு தான் நாம் இங்கு கூடி வந்திருக்கிறோம். நான் சொன்னது போல நமது நம்பிக்கை பொய்க்காது. நாம் நம்பி இருக்கிற கடவுள் நம்மை கைவிட மாட்டார், நம்மை விட்டு விலகிச் செல்ல மாட்டார். அவர் என்னாலும் நமக்கு வேண்டிய எல்லா அருள்வரங்களையும் கொடுத்து காப்பார் என்பது நமது ஆழமான நம்பிக்கை. அதைத்தான் இன்றைய முதல் வாசகமாக எசேயா இறைவாக்கு நூல் 43ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். முதல் வசனத்திலிருந்தே, அஞ்சாதே, நான் உன்னை மீட்டுக்கொண்டேன், உன் பெயரை சொல்லி நான் உன்னை அழைத்தேன், நீ எனக்கு உரியவன், நீ எனக்கு உரியவள் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன், மதிப்புமிக்கவள், நான் உன்மேல் அன்பு கூறுகிறேன் என்று அந்த கடவுள் தாமே நமக்கு சொல்லுவதாக எசேயா சொல்லுவார். ஆக நாம் ஒவ்வொருவருமே அந்த கடவுளது அன்பு பிள்ளைகள், ஒவ்வொருவரும் அன்பு பிள்ளை. இந்த கடவுளது அன்புக்கும் அருளுக்கும் ஆசிக்கும் அவரது கரிசனைக்கும் உரியவர்கள். நம்மை கண்ணின் வெளிபோல் அந்த கடவுள் தாமே காத்து வருகிறார் என்கிற அந்த ஆழமான உறுதியான நம்பிக்கை தான் பிரியமானவர்களே
கடவுள் எல்லா அருளையும் ஆசையும் நமக்கு பெற்றுக் கொடுக்கிறார். இயேசு ஏராளமான அருள் அடையாளங்களை தன் காலத்து மக்களுக்கு செய்தார். ஒவ்வொரு அருள் அடையாளத்தையும் செய்கிற போது மறக்காமல் இயேசு அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தைகள், உன் நம்பிக்கை உன்னை நலமாக்கியது, உனது நம்பிக்கை உன்னை குணப்படுத்தியது, உனது நம்பிக்கை உனக்கு இந்த அருள் வரங்களை கடவுளிடமிருந்து பெற்றுக் கொடுத்திருக்கிற இந்த நம்பிக்கையை தான் ஆபிரகாமிடம் விளங்கிய அந்த ஆழமான உறுதியான நம்பிக்கை, அன்னை மரியாவிட விளங்கிய அந்த ஆழமான உறுதியான நம்பிக்கை நமக்கு வேண்டும். பிரியமானவர்களை, கடவுளை நம்பி அவர் காட்டக்கூடிய பாதையில் அவரது கரம் பற்றி வழிநடக்கக்கூடிய அந்த வாழ்க்கையே கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கை என்பதை இந்த இறைவார்த்தை நமக்கு சொல்லிக் கொடுப்பதாக பார்க்கிறோம். ஆக நற்செய்தி நமக்கு மிகுந்த நம்பிக்கை கொடுக்கிறது. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். ஆக கேட்கிற எல்லோரும் பெற்றுக்கொள்கிறார்கள். நீங்கள் அமைதியாக அமர்ந்து உட்கார்ந்து கடவுள் நம் வாழ்வில் செய்த அற்புதங்களெல்லாம் யோசித்து பார்ப்பீர்கள் எனிலும் புனித பவுலடியாரை போல அவர் சொன்ன அதே வார்த்தைகளை நீங்களும் சொல்லுவீர்கள். திருத்தூதர் பணிகள் 17ஆம் அதிகாரம் 28வது இறை வார்த்தையில் பவுலடியார் சொல்லுவார், ஆண்டவரே, நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உண்மையிலே உம்மாலே, உமது அருளாலே, உமது கிருபையாலே, உமது ஆசியால், உம்மை விடுத்து எங்களுக்கு என்ன வாழ்க்கை இருக்கிறது? ஆக நாங்கள் வாழ்வது இயங்குவது இருப்பது எல்லாமே உமது அருளாலே என்று உணர்ந்து அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லத்தான் நாம் இங்கு வந்திருக்கிறோம். அதைத்தான் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகம் 5ஆம் அதிகாரம் 17-18 இறைவார்த்தைகள் சொல்லுகிறது. நாம் இன்று எதற்காக வந்திருக்கிறோமோ அந்த 2 காரியங்களையும் குறித்து அந்த இறைவார்த்தை பகுதி சொல்லுகிறோம். எல்லா சூழ்நிலையிலும் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்கள் தேவைகள் எதுவானாலும் இடைவிடாத அந்த கடவுளிடம் மன்றாடுங்கள். கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். எல்லா சூழ்நிலையிலும் கடவுளிடம் மன்றாடுங்கள், இடைவிடாது மன்றாடுங்கள் என்று புனித பவுலடியார் நமக்கும் சொல்லிக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, ஆக அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லி ஜெபிக்க வந்திருக்கிறோம். பெற்றுக்கொண்ட எல்லா அருள் வரங்களுக்காக, நம்முடையது என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய எல்லாமே கடவுள் கொடுத்தது, நமது அன்றாடவழியில் நடக்கிற எல்லாமே அந்த கடவுளது ஆசி கிருபை என்று உணர்ந்து அந்த கடவுளுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். கடவுளிடம் மன்றாடவும் வந்திருக்கிறோம். இந்த அருமையான சந்தனத்தாயின் பரிந்துரையில் அவரது வேண்டுதலில் அந்த கடவுளிடம் மன்றாட வந்திருக்கிறோம். அன்னை மரியா என்கிற அற்புதமான கொடையை நமக்கு கொடுத்த அந்த தாய் நிச்சயமாக நம் தேவைகளில் நமக்கு பரிந்து பேசுவார். கடவுளது அருளையும் ஆசையும் பெற்றுக் கொடுப்பார். ஏராளமான அருள் அடையாளங்களை கடவுளிடமிருந்து பெற்றுக் கொடுக்கும் புதுமையின் நாயகியாக அவரை நாளும் நம்முடைய திகழ்கிறார் என்கிற நம்பிக்கையோடு தான் இன்று இந்த திருத்தாயின் திருத்தலத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, மன்றாடுங்கள். உங்கள் தேவைகள் எதுவானாலும் இந்த நாளில் நீங்கள் கேட்டு மன்றாடுங்கள். கடவுள் உங்களுக்கு நிச்சயமாக அதை கொடுப்பார். கேட்கிற போது நமக்கு கொடுக்கிறவராக, தாராளமாக கொடுக்கிறவராக நான் உணர்ந்து பார்க்கிறேன். பல வேளைகளில் நாம் கேட்காமலேயே, பல வேளைகளில் நாம் கேட்டதற்கு மிகுதியாகவே அந்த கடவுளது அருள் வரங்களை நாம் பெற்று வந்திருக்கிறோம். கேட்டிருக்க மாட்டோம், அல்லது கேட்டதை விட மிகுதியாக நமக்கு பல நேரங்களில் அந்த கடவுளது அருள் கிடைத்திருக்கிறது. இயேசு கூட சொல்லுவாரே, நீங்கள் கேட்பதற்கு முன்னமே உங்கள் தேவை என்னதென்று உங்கள் விண்ணக தந்தை அறிந்திருக்கிறார். உங்கள் உள்ளத்து உணர்வுகளை, உங்கள் இதயத்து தேவைகளை அந்த கடவுள் அறிந்திருக்கிறார். நாம் கேட்பதற்கு முன்பே. பிறகு ஏன் கேட்க வேண்டும்? எல்லாம் தெரிந்தவரிடம் நாம் ஏன் திரும்ப திரும்ப கேட்க வேண்டும்? பல ஆண்டு கணக்கில் கேட்க வேண்டும்? அது கடவுள் மீதான நமது நம்பிக்கையை நாம் வளர்த்து கொள்வதற்காகவே. கடவுளை நம்பி இருக்கிறோம், அவர் அருள் பராமரிப்பை சார்ந்திருக்கிறோம். புனித பேதுருவை போல நாமும் கேட்போம் அந்த கடவுளை வேறு யாரிடம் போவோம்? வேறு யாரிடம் போவோம்? உம்மிடம் கேட்காமல் வேறு யாரிடம் போவோம் என்கிற அந்த ஆழமான நம்பிக்கையில் தான் அந்த கடவுளது அருள் வரங்களை கேட்டு வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, ஏசு சொல்லிக் கொடுப்பார், நீங்கள் ஒரு காரியத்தை கேட்கிறீர்களா? நீங்கள் கேட்கிற போதே நீங்கள் கேட்கிற காரியத்தை கடவுள் கொடுத்து விட்டார் என்கிற நம்பிக்கையோடு கேளுங்கள், நீங்கள் கேட்டபடி உங்களுக்கு நடக்கும் என்று. பெற்றுக்கொண்ட எல்லா அருள் வரங்களுக்காக நன்றி சொல்லி மன்றாடுங்கள். பெறப்போகிற கிருபைகளுக்காக இப்போதே நன்றி சொல்லி மன்றாடுங்கள். அந்த கடவுளது அருளும் ஆசையும் என்னாலும் நமக்கு நிரம்ப கிடைக்கும். பிரியமானவர்கள், இறுதியாக சாமுவேல் முதல் நூல் முதல் அதிகாரம் 17வது இறைவார்த்தை இன்றைய நாளுக்கான வாக்குறுதியாக எடுத்துக்கொள்ளுங்கள். கடவுள் கொடுக்கிற வாக்கு தத்தமாக பாருங்கள். கடவுளிடம் மகப்பேறுக்காக கண்ணீரோடு மன்றாடிய
சாமுவேலின் தாய் அன்னாவை நோக்கி 7 இறைவாக்கினர் சொன்ன நம்பிக்கை மிகுந்த எதிர்நோக்கு மிகுந்த ஒரு ஆசிர்வாதம். நீ அமைதியாக புறப்பட்டு போ, நீ சமாதானமாய் போ. இஸ்ராயலின் கடவுளாகிய ஆண்டவர் நீ ஏறெடுத்த உனது வேண்டுகோளை நிச்சயமாக நிறைவேற்றுவார். இன்று இந்த நாளில் இத்திருத்தாயின் திருத்தலத்தில் உங்களுக்கு கடவுளின் வார்த்தைகளாக, கடவுள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியாக உங்களுக்கு சொல்லுவது அதுதான். வெறுங்கையோடு நீங்கள் இன்று திரும்ப மாட்டீர்கள். ஏசு சொல்லுவார், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியில் போடுவார்கள். கடவுளது அருளும் ஆசையும் உங்களுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் ஊர் மக்களுக்கு இந்த நாளில் நிரம்ப கிடைக்கட்டும், மிகுதியாக கிடைக்கட்டும். ஆக சமாதானமாய் நீங்கள் திரும்பச் செல்லலாம். இஸ்ராயலின் கடவுளாகிய ஆண்டவர், அந்த ஆபிரகாமின் கடவுள் நிச்சயமாக நீங்கள் ஏறெடுத்த எல்லா ஜெபங்களுக்கும் செவிமடுத்து உங்கள் இதய தாவல்கள் அத்தனையும் நிறைவேற்றுவார். ஆக நாம் கொண்டிருக்கிற அந்த கிறிஸ்துவ நம்பிக்கையில் மிக உறுதியாக நிலைத்து நிற்க உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறேன். கடவுளிடம் வருகிற போதெல்லாம் நன்றியோடு மன்றாடுங்கள், நன்றி சொல்லி மன்றாடுங்கள். அந்த கடவுளது அருளும் ஆசையினாலும் உங்களுக்கு நிரம்ப கிடைக்கும். இத்திருத்தாயின் இந்த திருநாள் நம்மை கடவுளுடைய பிள்ளைகளாக இறை நம்பிக்கையில் ஒன்று சேர்த்திருக்கிறது. இந்த திருநாளே அந்த கடவுளது அருளுமை ஆசையையும் உங்களுக்கு நிரம்ப கொண்டு வருவதாக. ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எங்களுடையதும் உங்களுடையதுமான இப்பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் ஆண்டவரே, நாங்கள் இறைப்பற்றோடு அழைக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். ஆபிரகாமுக்கும் அவரது வழிமரபினருக்கும் நீர் வாக்களித்த ஆசியில் உம் பிள்ளைகள் நாங்கள் அனைவரும் பங்கு பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மது புனிதர்களான சுவக்கின் நன்னால் இவர்கள் தரும் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது கொண்டிருக்கும் பரிவன்பை தெல்ல தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் இப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் எந்நாளும் ஊக்கம் பெறவும் எங்களுக்கு அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாமை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையேறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்தமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாகும். அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர்
ஆகவே ஆண்டவரையும் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு கொடுக்கின்றோம். மது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியரளவை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டமெறும் நாங்கள் அவருடைய தூய் ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிக்க மறை சாட்சியர்கள், நாங்கள் கொண்டாடும் புனித அன்னாள், எங்கள் பாதுகாவலராகிய இருக்கின்ற எங்கள் அன்னாலும் மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமையை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாகவும் அடியராகி எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமண் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனி உள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரிகளையும் சகோதரர்களையும் உமக்கு கொண்டவர்களாய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் முத ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு முதம் ஆட்சியில் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து வேண்டுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெற, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறும். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி, எங்களை சோதனை உட்படுத்தாதே, தீமையிலிருந்து ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின்
வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் எனும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. மகிழ்ச்சியோடு ஒருவருக்கொருவர் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து களைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே,
திருமகன் மனிதரிடமிருந்து பிறக்க திருவுளமானீரே. இவ்வாறு பிள்ளைகளுக்குரிய உணவால் நிறைவு பெற்ற எங்களுக்கு உமது கனிவிரக்கத்தால் சொந்த மக்களுக்குரிய மனநிலையை தந்து நாங்கள் எந்நாளும் புனிதமடைய எங்களுக்கு அருள்வீரா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் ஆசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். புனிதர்களின் மாட்சியும் அக்களிப்புமான இறைவன் அவருடைய சிறப்புமிக்க வேண்டல்களால் உங்களுக்கு வலுவூட்டி உங்கள் மீது தமது முடிவில்லா ஆசியை பொழிவாராக. நீங்கள் புனித சந்தன தாயின் பரிந்துரையால் இம்மையில் தீமைகளிலிருந்து விடுதலையும் அவருடைய புனித வாழ்வின் எடுத்துக்காட்டினால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கும் பணி செய்வதில் நீங்கள் எந்நாளும் கருத்தூன்றியவர்களாய் காணப்படுவீர்களாக. இவ்வாறு மக்கள் விண்ணக புனிதர் கூட்டத்தில் இணைந்து முடிவில்லா அமைதி பெறுவதை கண்டு அகமகிழும் திரு அவையின் அன்பு பிள்ளைகளாகி நீங்கள் எல்லோரும் எல்லா மாந்தோரோடும் சேர்ந்து வான்வீட்டின் மகிழ்ச்சியை அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. Thank you.